இது இழுப்பு சம்பா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. மிஷின் வந்துடுச்சு, கேம் மிஷினு. இது இழுப்பு சம்பா எல்லாம் விளைஞ்சி சூப்பராக இருக்குது. ஆனைக்கொம்பன், ஒவ்வொரு நெல்லுலையும் மீசை இருக்குது பார்த்தீங்களா, இது ஆனைக்கொம்பன். கொம்பன் விளைஞ்சிருச்சு. வாசனை சீரக சம்பா இதுவும் விளைஞ்சிருச்சு, அறுக்க போகிறோம். இது கருப்பு கவுனி. இது இன்னும் ஒரு மாதம் இல்லை 15 நாள் ஆகும். ஆனால் பாதிக்கு மேலே குருவி சாப்பிட்டுச்சு. பட் பரவாயில்ல, கருப்பு கவுனி ரெடி ஆகிடுச்சு. இது பால் குடல் வாழை எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் இது ஒரு 15 நாள் அறுவடை பண்ணுறதுக்கு. கை அறுவடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது லைசா. லைசா அசாம் வெரைட்டி பாரம்பரிய நெல். லைசாக்கு அப்புறம் நீலம் சம்பா. நீலம் சம்பா இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். ரத்தன செடி நல்லாவே விளைஞ்சி போச்சு. இது ரத்தன செடி இப்போ கை அறுவடை பண்ண போகிறோம். இது பிசினி. பிசினிக்கு நடுவில் கந்தகசாலா நட்டுருந்தேன். கந்தகசாலா ஃபுல்லாக கையாலேயே அறுவடை பண்ணிட்டேன். இது ஒரு 6 ரோ தான். சீரக சம்பா மாதிரி தான் இருக்கும். சீரக சம்பா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பேர் கந்தகசாலா. இதை ஃபுல்லாக கையால் அறுவடை பண்ணி நம்ம அடிக்க போகிறோம். அப்படி அடித்து வர்றதை இது விதையாக வைக்க போகிறோம். இது எனக்கு ஒரு 1/2 கிலோ தான் விதை கிடச்சிது. அதை வச்சு ஒரு 4 ட்ரே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் 10 ரகங்கள். 10 ரகங்களையும் அறுவடை ஆரம்பித்தாச்சு. இதில் ஒரு சில ரகங்கள் 15 நாள் ஆகும். அது நீலம் சம்பா, பால்குட வாழை, கருப்பு கவுனி இதெல்லாம் ஒரு 15 நாள் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது மொத்தம் 10 வகையான பாரம்பரிய நெல். இது எல்லாமே 2025 to 26 சம்பா பட்டத்தில் நான் பயிர் பண்ணது. அறுவடை ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய குருவி சாப்பிட்டுடுச்சு. குருவி சாப்பிட்டது போக தான் நம்ம எடுக்கிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரத்தம் சொல்லி நிறைய எடுத்துருச்சு.